இந்த அமர்வுல நம்ம வந்து ரிசர்ச் எத்திக்ஸ் அப்படின்ற பகுதியை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். கடந்த வந்து ஒரு 3 அமர்வுலையுமே நம்ம வந்து ரிசர்ச் எத்திக்ஸ் அப்படின்றது தான் சப்ஜெக்ட் ஓரியன்டா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ முன்னாடி எம்ஃபில் பிஹெச்டி படிச்சவங்க அப்படின்றவங்க எல்லாம் என்ன படிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட், அதாவது எம்ஃபில் படிக்கும் போதோ, இப்போ எம்ஃபில் கிடையாது, இல்ல பிஹெச்டி படிக்கும் போது அதனுடைய கோர்ஸ் ஒர்க் ஸ்டடிஸ் பார்த்தோம் அப்படின்னா ரிசர்ச் மெத்தடாலஜி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றதான் படிச்சிருப்பாங்க. பிளஸ் அவங்களுடைய ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட் படிப்பாங்க. எம்ஃபில்லா இருந்தாலும் பிஜியா இருந்தாலும். பிஜி வந்து லாஸ்ட் செமஸ்டர் பொறுத்தளவு 4வது செமஸ்டர்ல ரிசர்ச் மெத்தடாலஜி கண்டிப்பா படிப்பாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருப்பாங்க, அது எலிமெண்டரி லெவல்ல படிப்பாங்க. பட் எம்ஃபிலுக்கு வரும்போது மாஸ்டர் ஆஃப் பிலாசபி அப்படின்றது வரும்போது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அனோவா, அனகோவா, மனோவா, மல்டி அனாலிசிஸ் ஆஃப் வேரியன், ரேங்க் ஆர்டர் கார்லேஷன்ஸ் நிறைய கார்லேஷன்ஸ் இருக்கு, நிறைய டைப்ஸ் ஆஃப் கார்லேஷன்ஸ் இருக்கு, மல்டி கார்லேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து ரேங்க் ஆர்டர் கார்லேஷன்ஸ் இருக்கு, பியர்சன் ப்ரோடக்ட் மூவ்மெண்ட் கார்லேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி அனோவா அனாலிசிஸ் ஆஃப் வேரியன், அனகோவா அனாலிசிஸ் ஆஃப் கோவேரியன். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா அட்வான்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வரும். அதெல்லாம் நீங்க லேட்டரா படிச்சிருப்பீங்க, ப்ரிடிக்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதே மாதிரி வந்து இப்ப நம்ம வந்து எலிமெண்டரி லெவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மெசர்ஸ் ஆஃப் வேரியபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பிஜி லெவல்ல படிச்சு. ஆனா இந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்பாற்பட்டு இப்ப இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்ல படிக்கக்கூடிய ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிசர்ச் எத்திக்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஏன்னா இந்த ரிசர்ச் எத்திக்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா ஆய்வாளர்களுக்கான ஒரு கைடன்ஸ், ஒரு விதி. இந்த விதியை யார் ஃப்ரேம் பண்றா அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்க ஆய்வாளர் வந்து ஒரு ஹியூமனையோ இல்ல அனிமலையோ உங்களுடைய ரிசர்ச்ல நீங்க சப்ஜெக்ட், அதாவது ஆய்வு மாதிரிகளா எடுத்து நீங்க ஆய்வை மேற்கொண்டீங்க அப்படின்னா அதற்குன்னு வந்து நீங்க உங்களுடைய வேல நீங்க அதை பண்ண முடியாது. அதுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா ஐசிஎம்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அது வந்து ஐசிஎம்ஆர் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் யூனிவர்சிட்டிஸ்ல அந்த குறிப்பிட்ட சரௌண்டிங்ல அந்த இன்ஸ்டிடியூஷனல் எத்திக்கல் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி வச்சிருப்பாங்க. இந்த இன்ஸ்டிடியூஷனல் எத்திக்கல் கமிட்டி அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளா அழகப்பா பல்கலைக்கழகம் இருக்கு அப்படின்னா அழகப்பா பல்கலைக்கழகத்துல இன்ஸ்டிடியூஷனல் எத்திக்கல் கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டியில வந்து அந்த கன்சர்ன் சயின்ஸ் ரிலேட்டட் இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் அந்த குறிப்பிட்ட ஐசிஎம்ஆருடைய கைடன்ஸ் பேஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு கமிட்டி ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஏரியால நீங்க ரிசர்ச், அந்த சரௌண்டிங்ல நீங்க ஒரு ரிசர்ச் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டிடியூஷனல் எத்திக்கல் கமிட்டியில போய் நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய ப்ரப்போசலை நீங்க சப்மிட் பண்ணணும். ப்ரப்போசல் சப்மிட் பண்ணும்போது ப்ரப்போசல்ல அவங்க மெயின் திங் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங், அதாவது அது நிறைய கான்செப்ட் இருக்கு. முதல்ல என்ன அப்படின்னா மெத்தடாலஜில நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட், நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் எப்படி செலக்ட் பண்றீங்க, அவங்களுக்கு டேட்டா கலெக்ஷன்ல இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நீங்க ரிசர்ச் பண்ண போறீங்க, இல்ல ஒரு கேன்சர் பேஷண்ட்க்கு பண்ண போறீங்க அப்படின்னா இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து நீங்க டிஷ்யூ எடுக்க போறீங்க, டிஷ்யூவை வந்து டிஷ்யூவை வந்து நீங்க அனலைஸ் பண்ண போறீங்க, பயாப்சி அனுப்ப போறீங்க அப்படின்னா அப்ப இந்த எவ்வளவு எடுக்கணும், எவ்வளவு எம்எல் பிளட் வந்து ஒரு எடுக்கலாம், பெர்மிட்டட் இருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்க எத்திக்கல் கமிட்டில ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் நீங்க அப்ரூவல் வாங்க முடியும். அப்படிதான் அப்ரூவல் வாங்கணும். அப்ப இப்ப யாரு எத்திக்கல் அப்ரூவல் கொடுக்கறது அப்படின்னு, எத்திக்கல் கைடன்ஸ் யாரு கொடுக்குறா? ஒரு ஆய்வாளர் வந்து நீங்க வந்து எங்களுடைய ஐசிஎம்ஆருடைய கைடன்ஸ் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா நீங்க ஹியூமன் சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது, இன்கேஸ் ஆஃப் அனிமல், இப்ப நீங்க வந்து பாட்டனி படிக்கக்கூடியவங்க இல்ல சுவாலஜி படிக்கக்கூடியவங்க, எஸ்பெஷலி சுவாலஜி படிக்கக்கூடியவங்க அனிமல் ரிசர்ச் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ரேட்ல வந்து அதனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல என்ன மாதிரிக்கான பயோமார்க்கர்ஸ் ஏதாவது எப்படி இருக்கு அப்படின்றத அவங்க பயோமார்க்கர்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு வேற ஏதாவது கேட் எடுத்து அதுல இருந்து ஒரு பயோமார்க்கர்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி ரேபிட், முயல்ல இருந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அப்ப இந்த ஆராய்ச்சிக்கு வந்து நம்மளா எடுத்து ஒரு ஒரு 20 எலி எடுத்தேன், அதை வந்து அதை கொண்டு அதுக்கு ஆராய்ச்சி பண்ணேன் அப்படின்னா பண்ண முடியாது. நீங்க அனிமலுக்கு இருந்தாலும் அதுக்குன்னு சில ரைட்ஸ் இருக்கு, அனிமல்ஸ்க்குன்னு சில ரைட்ஸ் இருக்கு, விலங்குகளுக்குமான சில உரிமைகள் இருக்கு. அதே மாதிரியே ஹியூமன் பீயிங்க நீங்க சப்ஜெக்டா யூஸ் பண்ணும்போது சில உரிமைகள் இருக்கு. இந்த உரிமைகளை நீங்க சரியா பின்பற்றணும் அப்படின்றது என்ன அப்படின்னா ரிசர்ச் எத்திக்ஸினுடைய ஒரு பார்ட். இந்த வழிகாட்டுதலை யாரு கொடுக்குறா அப்படின்னா ஐசிஎம்ஆர் என்று சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் தான் கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு பார்ட்ல போயிட்டு இருக்கும். ஸோ அதர் பார்ட், இப்போ ஒரு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்ப நீங்க வந்து ஒரு ரிசர்ச் பண்ண கொடுங்க, எஸ்பெஷலி சயின்ஸ் சப்ஜெக்ட்ல ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க நீங்க வந்து மெயினா வந்து இந்த ஐசிஎம்ஆருடைய கைடன்ஸை நீங்க கண்டிப்பா படிக்கணும். அதுவும் குறிப்பா வந்து ஐசிஎம்ஆர் வந்து இந்த வளனரு குரூப் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, வளனரு குரூப் அப்படின்னா யாரு, சில்ட்ரன்ஸ். நம்ம மேல வந்து ஒரு ரிசர்ச் பண்ணும்போது மாதிரிகளை உட்படுத்த போது அந்த மாதிரிகளுக்கு நம்ம மேல என்ன நடக்குன்னு தெரியாது, எஸ்பெஷலி பிரெக்னன்சி விமன்ஸ். அதே மாதிரி வந்து சைக்காட்டிக் பேஷன்ஸ், மென்டலி ரிட்டார்டட் பீப்புள்ஸ், இவங்க மேல எல்லாம் நீங்க ஒரு ரிசர்ச்
ஏதாவது பண்ண போறீங்க அப்படின்னா அவங்க மேல என்ன இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களோ அது அவங்களுக்கே தெரியாது. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய வல்லுநர் குரூப்பெல்லாம் பொதுவா வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும். அப்படி அவாய்ட் பண்ணல அப்படின்னா அந்த நேரத்துல அவங்களுக்கான பெனிஃபிட்ஸை நீங்க என்ஷூர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத ஐசிஎம்ஆருடைய கைடன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பார்ட். ஆனா தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களை பொறுத்தளவு 2 பார்ட்ல நீங்க ரிசர்ச் எத்திக்ஸ் பார்க்கலாம். ஒரு பார்ட் என்ன அப்படின்னா அஸ் பர் தி ஐசிஎம்ஆர் கைடன்ஸ், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் என்ன கைடன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த வழிகாட்டுதல அதனுடைய பிரின்சிபல்ஸ் நீங்க பின்பற்றுங்க. அதுதான் கொஸ்டின் பாயிண்ட்ல கேட்பாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஐசிஎம்ஆர் கைடன்ஸ் என்டையராவே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு ரிசர்ச் சப்ஜெக்ட் உங்களுடைய ஆய்வுக்கு ஆய்வு மாதிரிகளை நீங்க தேர்வு செய்யும் போது நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மினிமைஸ் தி ஹார்ம், மேக்சிமைஸ் தி பெனிஃபிட்ஸ். அவங்களுக்கான தீங்கு, நீங்க ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணும்போது அவங்க மேல ஒரு சாம்பிளா வந்து பிளட் கலெக்ட் பண்ணலாம், இல்ல ஒரு டிஷ்யூ கலெக்ட் பண்ணலாம், ஏதோ ஒன்று கலெக்ட் பண்றீங்க, இல்ல ஒரு இன்ஜெக்ஷன் அவங்க மேல செலுத்துறீங்க அப்படின்னா அதனுடைய ஹார்ம்னஸ், அதனுடைய தீங்கு என்பது வந்து மினிமைஸ் பண்ணணும். ஆனா பெனிஃபிட்ஸ், ஒரு எஸ்பெஷலி ஒரு டயபெட்டிக் பேஷன்ஸ் எடுத்து நீங்க வந்து ஒரு டெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ட்ரைனிங் மூலமா அந்த டயபெட்டிக் பேஷன்ஸ் வந்து டயபெட்டிக் கண்ட்ரோல்ல வரணும். அப்படின்னா பெனிஃபிட்ஸ் மேக்சிமஸ், இதுதான் இந்த கான்செப்ட். ரெண்டாவது, உங்களுடைய டேட்டாவை பொறுத்தளவு வந்து நீங்க ரிசர்ச் டேட்டா இருக்கு பார்த்தீங்களா, உங்களுடைய சப்ஜெக்ட்ல கைடன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க கன்சர்ன் ஃபார்ம் வாங்காம நீங்க வந்து யாரையும் சப்ஜெக்டை செலக்ட் பண்ண முடியும். அவங்க ஒரு உறுதிமொழி படிவம் கொடுக்கணும். ஆய்வு தொடங்குறதுக்கு முன்னாடி மாதிரிகள்கிட்ட இந்த மாதிரி நான் உங்க மேல பண்ண போறேன், என்னென்ன மாதிரியான டேட்டா கலெக்ஷன் பண்ணுவேன், இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுப்பேன், இந்த சாம்பிள்ஸ் உங்க மேல எடுக்கிறேன், இதுக்கெல்லாம் நீங்க ஒப்புதலாம் அப்படின்னு கன்சர்ன் ஃபார்ம் வாங்கிட்டு அதுக்கு பின்னாடிதான் நீங்க வந்து அவங்க எப்ப வேணாலும் நான் இந்த ரிசர்ச்ல இருந்து வெளியில போறேன்னா போகலாம், நீங்க கட்டுப்படுத்த முடியாது. நீங்க ஆய்வுக்கு வந்துட்டிய கடைசி வரைக்கும் இருக்குன்னு நீங்க கட்டுப்படுத்த முடியாது. அதான் கன்சர்ன் ஃபார்ம் வாங்கிட்டு தான் நீங்க ஆய்வுக்கு உட்படுத்தி உள்ள கொடுக்கணும். ரெண்டாவது என்ன, இப்ப வந்து செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இருக்குது, இப்ப எய்ட்ஸ் பத்தி நீங்க ஒரு ஆய்வு பண்றீங்க, இல்ல வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட் பத்தி ஆய்வு பண்றீங்க, இல்ல வேற ஏதாவது டிரான்ஸ்ஜெண்டர் குரூப்பை பத்தி ஆய்வு பண்றீங்க அப்படின்னா, சோ இவங்களுடைய டேட்டா அப்படின்றது ஒரு கான்பிடென்ஷியலான டேட்டா. இந்த டேட்டாவை எக்காரணத்து கொண்டும் உங்களுடைய ஆய்வினுடைய பர்பஸ், உங்களுடைய எந்த ஆய்வுக்காக நீங்கள் அந்த மாதிரிகளை தேர்வு செய்து அந்த ரிசர்ச் பண்றீங்களோ அந்த பர்பஸுக்கு மட்டும்தான் நீங்க அதை பயன்படுத்தணுமே தவிர எக்காரணத்தை கொண்டு அந்த டேட்டாவை நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஓப்பன்னஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு கான்பிடென்சியாலிட்டியை பின்பற்றணும். சோ இந்த அடிப்படையில தான் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நேர்மை, ஆய்வுல நேர்மை இருக்கணும். அது எந்த விடயங்களா இருந்தாலும் ஆய்வு தொடர்புடையது. நீங்க உங்களுடைய டைட்டில் ஃப்ரேம் பண்ணி உங்களுடைய ரிசர்ச் ப்ராஜெக்டை சப்மிட் பண்ற வரைக்குமான ஒரு நேர்மையை நீங்க பின்பற்றணும், இன்டெகிரிட்டி இருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. சரி, ஓகே, இது ஐசிஎம்ஆருடைய கைடன்ஸ். அதை பத்தி நம்ம வந்து கடந்த வகுப்புகள்ல ரொம்ப விரிவாவே பார்த்தோம். எத்திக்ஸ்னா என்ன, அதுக்கடுத்து எத்திக்ஸினுடைய பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம். இன்னொரு பார்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னா, எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ரிசர்ச் பப்ளிகேஷன் அப்படின்னு வரும்போது ஆய்வினுடைய நீங்க ஆய்வு முடிவுகளை வெளியிடுறதுல இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய ஆய்வு முடிவுகள் அடிப்படையில வந்து நிறைய இன்னைக்கு வந்து ஹச் இண்டெக்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து கூகுள் சைட்டேஷனா இருக்கட்டும், இல்ல வந்து சைட்டேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ண அவங்களுக்கு வந்து பாயிண்ட் வேல்யூ கூடும். அவங்க அடுத்தடுத்து ப்ரமோஷன் போகும்போது அவங்களுடைய அந்த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நாலேஜ், இந்த சமூகத்திற்கு அவங்களுடைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இந்த சமூகத்துக்கு கொடுக்குறாங்க ஆய்வின் மூலமா. அது மூலமாக பலருக்கு அந்த ஆய்வு பயன்படுது. அப்படி பயன்படும் போது அவங்களுக்கு சைட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி சைட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக நீங்க சயின்டிபிக் ரிசர்ச் ஒரு இன்ஸ்டிடியூஷனுடைய நீங்க என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கா இருக்கட்டும், இல்ல யூஜிசி நீங்க அக்ரிடேஷனா இருக்கட்டும், எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ரிசர்ச் பப்ளிகேஷன்ல நிறைய இன்ஸ்டிடியூஷன் வீக்னஸா இருப்பாங்க. நீங்க கவர்மெண்ட் காலேஜஸா இருக்கட்டும், இல்ல அதே மாதிரி வந்து பிரைவேட் காலேஜஸ்லாம் சில செக்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரிசர்ச் ப்ராசஸ் இருக்காது. எல்லாத்துலயும் மார்க் வாங்கியிருப்பாங்க, அகடாமிக்ல நிறைய பாயிண்ட் வாங்கியிருப்பாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பாயிண்ட் வாங்கியிருப்பாங்க. பட் ரிசர்ச் வந்து பூவரா இருக்கும். ஏன்னா ஸ்கோபஸ் வெப் ஆஃப் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த யூஜிசியுடைய கேர் லிஸ்ட் 2ல இருக்கக்கூடிய லிஸ்ட் தான் வந்து மெயினா வந்து கேர் லிஸ்ட் 1 அப்படின்றது வந்து லாங்குவேஜ் ஓரியன்டா தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பொதுவாக லிட்ரேச்சர்ஸ் ஓரியன்டா அந்த மாதிரி தான் இருக்கும். கேர் லிஸ்ட் 2ல பார்த்தோம் அப்படின்னா பியூர்லி வந்து வெப் ஆஃப் சயின்ஸ், ஸ்கோபஸ், இண்டெக்ஸ்டு ஜேர்னல்ஸ் இருக்கு, அது சம்பந்தமா தான் அந்த லிஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த பப்ளிகேஷன் வரும்போது நான் நிறைய ஆய்வு பண்ண மாதிரி காட்டிக்கிறதுக்காக நான் என்ன பண்றது அப்படின்னா, என்னுடைய டேட்டாவை 3 வடிவத்துல நான் தப்பு பண்ணுவேன். 3 விதத்துல. ஒண்ணு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபால்சிபிகேஷன் பண்ணுவேன், தவறு பண்றது, டேட்டாவை பொய்யா இருக்கக்கூடிய டேட்டாவை மாத்தி அமைக்கிறது. நானே வந்து ஒரு ரிசர்ச் நடத்தாம வேற ஒருத்தருடைய டேட்டாவை எடுத்து அந்த டேட்டாவை சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் கால்குலேஷன் பண்ணி ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் கொடுத்துருவேன். இதுக்கு பேர் வந்து ஃபால்சிபிகேஷன். ரொம்ப எக்ஸாக்டா சொல்லிட்டேன், ஓவர் வியூ நான் சொல்லிட்டு இருக்கேன். மறுபடியும் இப்ப நீங்க வந்து என்னன்னா ப்ரீவியஸ் 3 கிளாஸ்ல கேட்ட அத்தனை விஷயத்தையுமே நான் ஓவர் வியூல சொல்றேன். இந்த கருத்து மட்டுமே நீங்க சரியா தெரிஞ்சுக்கிட்டாவே நீங்க எக்ஸாமினேஷன் சரியா அட்டன் பண்ண முடியும். சரியா, ரைட். அடுத்து ஃபால்சிபிகேஷன் அப்படின்னா நீங்கவே டேட்டாவை புனைதல். அப்படி ஒரு டேட்டாவே கிடையாது. நான் இதுக்கு பல உதாரணங்கள் சொன்னேன்.
கிணத்தடியில போறோம், அங்க கயிறு தொங்கும், ஆனா பாம்பு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இது வந்து பால்சிபிகேஷன். பாம்பா நம்ம திரிப்பு காட்சி அது. இங்க பர்செப்ஷன்ல திருப்பி இருக்கும். இங்க என்ன அப்படின்னா அப்படி ஒரு டேட்டாவே கிடையாது. நீங்க அப்படி ஒரு ரிசர்ச்சை நடத்தல, நீங்களா ஒரு டேட்டாவை புனைதல். இப்ப எப்படி கதைகள் கட்டுரைகள்லாம் புனைதாங்கல்ல, கவிதைகள்லாம் புனைதல்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் கற்பனையில புனைதல். அப்ப இதெல்லாம் வந்து கற்பனையா பண்றதுக்கு பேர் வந்து ஃபேப்ரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேர்ம்ஸ் பாத்துங்க, ஃபேப்ரிகேஷன். என்னென்ன மாதிரிக்கெல்லாம் ஃபேப்ரிகேஷன் நடக்கும் அப்படின்றத, என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் கொஸ்டின்ல கேட்பாங்க அப்படின்றத நான் விரிவாவே உங்களுக்கு ஃபால்சிபிகேஷனை பத்தியான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஃபேப்ரிகேஷனை பத்தியான 10 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை பத்தி தெளிவாவே உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல நான் நடத்திருக்கேன். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வந்து பிளகரிசம். இது வந்து ரொம்ப மெயினான ஒரு கருத்து திருட்டு. தமிழ்ல சொல்ல போனா கருத்து திருட்டு. கருத்து திருட்டு அப்படின்னா ஒரு வார்த்தையை கூட அடுத்தவங்களுடைய வார்த்தையை நம்ம எடுக்க முடியாது. அதுக்கு வந்து பிராண்டட் இருக்கு அவங்களுக்கு. இப்ப நான் ஒரு வார்த்தையை வந்து ஒருத்தர் ஃப்ரேம் பண்ணிருக்காரு, செகண்ட் விண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை உருவாக்கியிருக்காரு. இல்ல ஏதாவது பர்டிகுலரா வந்து கேஎஃப்சி சிக்கன் அப்படின்னு ஒரு பிராண்ட் உருவாக்கியிருக்காரு. இது வந்து அவருடைய நேம், அவருடைய நாலேஜ் இல்லாம நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணவே முடியாது, பயன்படுத்த முடியாது. அது வந்து பேட்டன் ரைட், அவங்களுடைய காப்புரிமை. அப்ப நீங்க வந்து ஒருத்தருடைய வேறொருத்தருடைய அறிவு சார்ந்த கருத்துக்களை வந்து உங்களுடைய கருத்து மாறிக்கவே நீங்க கொண்டாந்து வெளியில கொண்டாந்து ரிசர்ச்ல கொண்டாந்து கொடுத்துறீங்க பத்திலாம், அதுக்கு பேர் தான் வந்து பிளகரிசம் அப்படின்னு சொல்றோம். அது வந்து கருத்து திருட்டுன்னு சொல்றோம். கருத்து திருட்டு வேர்டு பண்ணக்கூடாது, வார்த்தைகள் பண்ணக்கூடாது, வரியே பண்ணக்கூடாது, இல்ல அவங்களுடைய கொட்டேஷனை பண்ணக்கூடாது, அவங்களுடைய வேற எதையுமே பண்ணக்கூடாது. வார்த்தையே பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு வித்தவுட் இஸ் பெர்மிஷன், அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாம நீங்க எதையுமே, இப்ப சைக்கலாஜிக்கல் ரிசர்ச் பண்ணக்கூடியவங்களே நீங்க சைக்கலாஜிக்கல் கொஸ்டின் பேப்பர், ஸ்டாண்டர்டைஸ்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு பத்தியா, அதை நீங்க பெர்மிஷன் வாங்காம நீங்களே பயன்படுத்தினா கூட நாளைக்கு அவர் வந்து எனக்கு வந்து 2,00,000 நீங்க கொடுங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கொடுத்துதான் ஆகணும். அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. நீங்க எக்காரணத்தை கொண்டு அவங்களுடைய காப்புரிமைகள் இருக்கக்கூடியதுல எல்லாம் நீங்க வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு கொஸ்டின் பேப்பர் எல்லாம் இன்னைக்கு வந்து அன்எத்திக்கலா வந்து ரிசர்ச்ல யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு மெயில் அனுப்பி பெர்மிஷன், இந்த மாதிரி உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் நான் இந்த ரிசர்ச் பண்றேன், இந்த யூனிவர்சிட்டியில பண்றேன், எனக்கு உங்க கொஸ்டின் பேப்பர் பயன்படுத்த பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பி அந்த மெயில் அக்செப்டன்ஸ் வாங்கிட்டு தான் நீங்க அந்த கொஸ்டின் பேப்பரை யூஸ் பண்ணணும். இன்னைக்கு அப்படிலாம் பயன்படுத்துறது கிடையாது, எல்லாம் தப்பானது அப்படின்றத தெளிவா முதல்ல மனசுல பதிவு பண்ணி வச்சுங்க. சோ இது ஒரு பார்ட். சோ இந்த மாதிரி கேட்கும். சோ அப்ப இதுக்கெல்லாம் என்னங்க பனிஷ்மெண்ட்? ஏன்னா ப்ராப்பர்ட்டி ரைட் அப்படின்னா, இப்ப உங்களோட ஒரு சொத்து இருக்கு, உங்க ஊர்ல வந்து ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு 2 சென்ட் லேண்ட் வச்சிருக்கீங்க, 3 சென்ட் லேண்ட் வச்சிருக்கீங்க. வேற ஒருத்தர் வந்து உங்க லேண்டை வந்து தப்பா போய் நான் தான் இன்னாரு என் பேரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் தவறா போய் பத்திரம் உங்க பேர்ல பதிவு பண்ணி வேற ஒருத்தருக்கு நீங்க எழுதி கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து என்னது? இது வந்து திருட்டுன்னு அர்த்தம். சோ இதே திருட்டு தான் ரிசர்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம். மற்றவங்களோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, மற்றவங்களுடைய அறிவு சார்ந்த அந்த விஷயங்களுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு அங்க சைட்டட் பண்ணணும். நீங்க எந்த கருத்தை எடுத்து அவங்களுடைய கருத்தை யூஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு பேர் அங்க கொடுங்க, அவங்களுடைய கிரெடிட் அவங்களுக்கு போய் சேரும். இதுதான் ரிசர்ச்ல சொல்றோம். நீ வந்து சைட்டேஷன் கொடுப்பா ப்ராப்பரா. நீ எங்க இருந்து எடுக்கிறியோ அந்த டேட்டாவை யாருக்கான ஆதருக்கு சொந்தக்காரர், அந்த சொந்தக்காரருடைய பேரை அந்த ஆதரை வந்து நீங்க என்னன்னா இங்க இண்டிகேஷன் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த கருத்து திருட்டு அப்படின்ற பிளகரிசம்ல இருந்து நம்ம எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்றா. சோ இதுதான் ஓவராலா நம்ம வந்து பார்த்த ஒரு பார்ட். அதுலதான் வந்து ரிசர்ச் எத்திக்ஸ்னா என்ன சொல்றோம் அப்படின்னா விதிமுறைகள் அப்படின்னு சொல்றோம். அது யார் அந்த விதிமுறைகளை கொடுக்குறாங்க, அதுக்கான வெவ்வேறு பேர்கள் என்ன அப்படின்றத பத்தி சொன்னோம். எத்திக்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். ரிசர்ச்சர் வந்து எப்படிலாம் ரிசர்ச் எத்திக்ஸ்ல நீங்க வந்து இருக்கணும் அப்படின்றத பத்தி பார்த்தோம். அப்புறம் குறிப்பா வந்து அதனுடைய பெனிஃபிட்ஸ், அதாவது ரிசர்ச் அப்படின்னா வந்து சமுதாயத்துக்கு பயன்படக்கூடியதா இருக்கணுமே தவிர அது வந்து ஒரு ரிசர்ச் வந்து சமுதாயத்துக்கு பயன்படாத ஒரு ரிசர்ச் நம்ம பண்ணி சும்மா ஏற்ற அளவுல இருக்கிறதுனால ஒரு பெனிஃபிட்ஸ் கிடையாது. ஒரு ரிசர்ச் பண்றோம் அப்படின்னா அந்த ரிசர்ச்னால சமூகத்துல பலர் வந்து அந்த துறை சார்ந்தவங்க பயனடையணும் அப்படின்றதுக்காக நம்ம ரிசர்ச் பண்றோம் அப்படின்றது. குறிப்பா பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சயின்டிபிக் கான்டெக்ட், அதாவது ரிசர்ச் கோட் ஆஃப் கான்டெக்ட் தான் நம்ம சொல்றோம். எத்திக்ஸ்னா என்னது? கோட் ஆஃப் கான்டெக்ட். இட்ஸ் ஏ மாரல் வேல்யூ. மாரல் வேல்யூ ஒழுக்கம் சார்ந்த விஷயம். ஆய்வாளர் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை பின்பற்றணும். அப்ப வந்து அதுலதான் நம்ம வந்து எஃப்எஃப்பி அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் பார்த்தோம். ஃபால்சிபிகேஷன், ஃபேப்ரிகேஷன் அண்ட் பிளாகரிசம் அப்படின்றத பத்தி பார்த்தோம். அதுல பார்த்தோம்னா என்ன, அதனுடைய டெஃபினேஷன் என்ன, அதனுடைய நேச்சர் ஆஃப் கான்டெக்ட் என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன, அதோட இன்டென்ட் என்ன, அதோட இம்பாக்ட் என்ன, அதோட கான்சிக்வன்ஸ் என்ன, எத்திக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத பத்தி விரிவாவே நம்ம கடந்த வகுப்புல ரொம்ப தெளிவாக பார்த்துட்டோம். அடுத்து வந்து செலக்டிவ் ரிப்போர்ட்டிங் அண்ட் மிஸ் இன்டர்பிரட்டிங் ஆஃப் டேட்டா. டேட்டாவை நீங்க வந்து மிஸ் இன்டர்பிரேட் பண்ணும்போது குறிப்பா வந்து சலாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே ரிசர்ச் ரிப்போர்ட்டை ஒரு ஸ்டடி, ஆனா நீங்க அதுல 10 வேரியபிள் யூஸ் பண்ணிருப்பீங்க. அந்த 10 வேரியபிளும் ஒரு வேரியபிளுக்கு ஒரு ஸ்டடியா இது பண்ணி 10 இதா ஸ்லைசிங் பண்றீங்க. ஸோ அதுதான் வந்து சலாமி ஸ்லைசிங் சொல்லுவாங்க. இது வந்து ஸ்லைசிங் பண்ணி உங்களுடைய சைட்டேஷனை கூட்டுறீங்க. இது கூட என்னது? இது கூட அன்எத்திக்கல் தான் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பால்சிபிகேஷன் என்ன பார்ட்ல பால்சிபிகேஷன் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தோம். ஃபேப்ரிகேஷன் எந்த மாதிரி பண்ணணும்னு பார்த்தோம். அதே மாதிரி பிளகரிசம் எப்படி பண்ணணும் அப்படின்றத பத்தி நம்ம விரிவாவே பார்த்திருக்கோம்.
தென் அடுத்து டூப்ளிகேட் அண்ட் ஓவர்லேப்பிங் பப்ளிகேஷன்ஸ். டூப்ளிகேட் பப்ளிகேஷன் அண்ட் ஓவர்லேப்பிங் பப்ளிகேஷன் என்ன அப்படின்னு, அதாவது தேவை வந்து இப்போ வந்து டூப்ளிகேட் அப்படின்னா அதே மாதிரிக்கு சிமிலரா நம்ம டூப்ளிகேட் இன்னொரு பப்ளிகேஷன். இப்போ நகல் தான் ஜெராக்ஸ் எடுக்க போறோம், இது ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துருவாங்க, ஜெராக்ஸ் எடுத்துருவோம். நீங்க அதுல உள்ளதே அப்படியே அதோட சேம் சிமிலர் கண்டென்ட் இருக்கும், இன்னொரு மல்டி ஜேர்னல்ல பப்ளிகேஷன் பண்றது. ஒரு ஜேர்னல்ல கிடையாது, மல்டி ஜேர்னல்ல நீங்க அனுப்பி பப்ளிகேஷன் பண்றது, அது மூலமா உங்க சைட்டேஷன். ஓவர்லேப்பிங் பப்ளிகேஷன் அப்படின்னா அந்த ரொம்ப தெளிவா பாத்துங்க, submitting the subsequently the similar and identical research manuscript to multiple journal for the publications. So இதெல்லாம் பண்ணக்கூடாது. overlapping unethical, duplicate unethical, self plagiarism unethical, இதெல்லாம் ethical வராது. அதுல தான் பார்த்தோம் டூப்ளிகேஷன் என்ன, ஓவர்லேப்பிங் என்னன்னு பார்த்தோம். தென் மறுபடியும் அகைன் டெஃபினிஷன் ஆஃப் எத்திக்ஸ் அப்படின்றத கொஞ்சம் விரிவா பார்த்தோம். அடுத்த சிம்பிள் டேர்ம்ஸ்ல வந்து எத்திக்ஸ் அப்படின்றது வந்து மாரல் பிளஸ் ரீசனிங் அப்படின்றத பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எத்திக்கல் கன்சிடரேஷன் இன் ரிசர்ச். நீங்க ரிசர்ச் பண்ணும்போது, ஆய்வு பண்ணும்போது என்ன விதமான எத்திக்கல் கன்சிடரேஷன் நீங்க பண்ணணும் அப்படின்றத பார்க்கும்போது வந்து இன்ஃபார்ம்டு கன்சர்ன்ட், பிரைவேசி அண்ட் கான்ஃபிடென்சியல், ஹார்ம் ரிடக்ஷன், அடுத்து வந்து ஃபேர்னஸ் அண்ட் ஈக்விட்டி, யூசஸ் ஆஃப் வலனரபிள் பாப்புலேஷன். வலனரபிள் பாப்புலேஷன் அப்படின்னா யாருன்னு என்ன சொல்லிருக்கேன், சில்ட்ரன்ஸ், பிரெக்னன்ட் விமன், பிரிஸ்னர்ஸ் அண்ட் மென்டலி ரிட்டார்ட் பீப்புள்ஸ், இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வல்லுநர் குரூப் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களை எஸ்பெஷலி நீங்க ரிசர்ச்ல பயன்படுத்தினீங்கன்னா ஐசிஎம்ஆர் கைடன்ஸ் ப்ராப்பரா படிச்சுக்கணும். அடுத்து கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து பார்த்தோம்னா டேட்டா மேனிபுலேட்டிங். டேட்டா மேனிபுலேட் பண்றதே ஒரு பெரிய அன்எத்திக்கல் இஷ்யூஸ் தான். அடுத்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்டை வந்து தவறா பயன்படுத்துறது, கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டி. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து மெயினா வந்து கடந்த அமர்வுகளை நம்ம பார்த்துருக்க ஒரு பார்ட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எத்திக்கல் பிரின்சிபிள்ஸ், அதாவது கொள்கை அல்லது கோட்பாடு. ஆய்வினுடைய கொள்கை கோட்பாடு அப்படின்னு பார்க்கலாம். ரெஸ்பெக்ட் ஃபார் ஏ பர்சன், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். யாரு ரெஸ்பெக்ட்னா, யார் பர்சன், யாரு வந்து சப்ஜெக்டா வர்றாங்களோ அவங்க தான், அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அடுத்து பெனிஃபிஷியன்ஸ் இருக்கணும், நீதி வந்து சரியா இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். இதை பத்தி விரிவா பார்த்துருக்கோம். நான் இப்போ வந்து இன்னைக்கு அடுத்த ரிசர்ச் எத்திக்ஸினுடைய பார்ட் எண்டுக்கு போயிட்டோம். சரி, அதனால நான் ஒரு ஓவர்வியூ மறுபடியும் சொல்றேன். இன்ஃபார்ம்டு கன்சர்ன் வாங்கணும். கண்டிப்பா இந்த இன்ஃபார்ம்டு கன்சர்ன் வாங்காம நீங்க வந்து யார்கிட்ட நீங்க வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ண போறீங்க அவங்களுக்கு கிளியராகவே ஒரு லெட்டர் கொடுத்து அவங்களுக்கு கன்சர்ன் ஃபார்ம் வாங்கினாதான் நீங்க எத்திக்கல்லே அப்ரூவ் கிடைக்கும் உங்களுக்கு. நான் இந்த மாதிரி என்ன பண்ண போறீங்க அதை இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. அக்ரிமெண்ட் ஃப்ரம் தி பார்ட்டிசிபென்ட்ஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸ்பிளைனிங் தி பர்பஸ். இந்த ரிசர்ச் நான் இதுக்காக பண்றேன், என்னுடைய ப்ரொசீஜர்ஸ் என்ன பின்பற்ற போறேன், என்னுடைய செயல்முறைகள்ல உங்கள் மேல நான் என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவேன், ரிஸ்க் என்னென்ன இருக்கு, அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்க கிளினிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுக்கு நீங்க மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்து நீங்க சொல்லணும். அதுதான் இன்ஃபார்ம் கன்சர்ன். அதுக்கு பின்னாடி அவங்க ஓகே நான் இதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிவத்தை கையெழுத்து போட்ட பிறகுதான் நீங்க வந்து அவங்கள ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படின்றது. அதே மாதிரி வந்து காம்பிடென்சி, அப்புறம் நோயிங்னஸ். நோயிங்னஸ் அப்படின்னா ரிசர்ச்சர் வந்து கண்டிப்பா அதை தெரிஞ்சிருக்கணும், அது என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத பத்தி நான் சொன்னேன் எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல. அடுத்து வாலண்டரினஸ், அவங்களே வாலண்டரியா வரணும். சப்ஜெக்ட் நீங்க செலக்ட் பண்ணக்கூடியவங்க அவங்களா வாலண்டியா வந்து நீங்க யாரையுமே கம்பல் பண்ணி கொண்டு வரக்கூடாது அப்படின்றாங்க. அவங்க வந்து ரெஃப்யூஸ் பண்றாங்க, நான் இதுல கலந்துக்கிற மாட்டேன் அப்படின்னா நீங்க ரெஃப்யூஸ் பண்ணணும், அதை வந்து நீங்க அவங்கள அக்செப்ட் பண்ணக்கூடாது. சரியா? அடுத்து வந்து நான் மால்சிபியர். இதுல வந்து பொதுவா பார்த்தோம் அப்படின்னா நிறைய பாயிண்ட் நான் இதுல பத்தி பார்த்தேன். அதாவது ரெண்டு விஷயம், 3 தியரி பேஸ் பண்ணி தான், விர்ச்சுவல் எத்திக்ஸ், டெனோலாஜிக்கல் எத்திக்ஸ் அண்ட் கான்சிக்வென்ஷியலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 பாயிண்ட் ஆஃப் வியூல ஒவ்வொன்றும் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல இதை பத்தி பேசுறோம் அப்படின்றத பத்தி நான் விரிவா வந்து என்ன பாயிண்ட்ல சொல்லியிருக்கேன். கீ பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அப்ரோச் டு டிசிஷன் சொல்லியிருக்கேன், மேக்கிங் சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு என்ன, ஸோ தென் லாஸ்ட் ஒன் வந்து என்ன சொல்லியிருக்கோம், தட் தி மேக்ஸிமைஸ் ஓவரால் யூட்டிலிட்டி. ஸோ பயன்பாடு வந்து ரொம்ப அதிகமான பயன்பாடு இருக்கும். நீங்க எத்திக்கல்லையே நீங்க ஒரு எத்திக்கல் பண்றீங்க அப்படின்னா காஸ்ட் அதிகமானா கூட எத்திக்கலை கொடுக்க மாட்டோம். காஸ்ட் அதிகமா இருக்கு, ஒரு ஏதோ ஒரு மெடிசின் நீங்க புதுசா தயாரிக்கிறீங்க, ஆனா அந்த மெடிசின் ஒருத்தவங்க இன்ஜெக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 லட்ச ரூபாய் அந்த மெடிசின் அப்படின்னா அந்த மெடிசினை யாரும் யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா 2 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ற கெப்பாசிட்டி கம்மி. அப்ப அந்த மாதிரி மெடிக்கல் ரிசர்ச் வரனால ஒரு பெனிஃபிட்ஸும் கிடையாது, அது பணக்காரங்க மட்டும் தான் பயன்படுத்தணும். ஸோ அந்த மாதிரி இது கூட ரிஜெக்ட் பண்ணுவாங்க எத்திக்கல் கமிட்டியில. ஸோ இதுதான் எத்திக்கல் இன் ரிசர்ச் அப்படின்றத பத்தி நம்ம வந்து ரொம்ப விரிவாவே நம்ம பார்த்த பகுதிகள். இது வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். சரியா? இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம உள்ள போக போறோம். மேக்ஸிமம் அன்எத்திக்கல்ஸ் முடிய போகுது. ரிசர்ச்சை பொறுத்தளவு எத்திக்கல் ரிசர்ச் அப்படின்றத முடிக்க போறோம். நீங்க ஏற்கனவே டெஸ்ட் பேப்பர் உங்களுக்கு போட்டுருக்கு, டெஸ்ட் பேப்பர் அட்டன் பண்ணி பார்த்தீங்கலாம். டெஸ்ட் பேப்பர்ல எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கு, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே வந்து நேரடி வினாக்கள் இருக்காது, அனலிட்டிக்கல் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ். ஆனா எந்த வகையிலுமே நான் நடத்ததை விட்டு கொஸ்டின்ஸ் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்ல செட் பண்ணிருக்க மாட்டாங்க, செட் பண்ணிருக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்க அட்டன் பண்ணி பார்க்குறவங்களுக்கே தெரியும். ஓகே, சரி ரைட். இதுல எதாவது டவுட் இருக்காப்பா? டவுட் இல்லை அப்படின்னா சாட் பாக்ஸ்ல ஒய் அப்படின்ற லெட்டர் போடலாம்.
யாரும் ஒயின் ரிலேட்டட் போடல. ஸோ இன்கேஸ் இந்த வீடியோவை நீங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் தெரியாம அடுத்த வீடியோக்குள்ள வந்தா ஒண்ணுக்கு ஒன்று கனெக்டிவிட்டி இருக்கும். எல்லா பாடங்களுமே அப்படித்தான். ஒரு பாடத்துக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு கனெக்டிவிட்டி இருக்கும். ஸ்டார்டிங் புரியல அப்படின்னா அப்ப நீங்க தொடர்ச்சி அந்த 3 வீடியோ பார்த்தா தான் 4வது வீடியோ உங்களுக்கு புரியும். இப்ப நான் ஓவர் வியூ சொல்லிட்டேன். சரியா? ரைட். அடுத்த பாயிண்ட் போவோம். நம்ம எலாபரேட்டா பார்த்துருக்கோம் உள்ள. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அகைன் எத்திக்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஸோ எத்திக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, என்ன சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா அதுக்கு பல விளக்கங்கள் சொல்லியாச்சு. எத்திக்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஆய்வாளர் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. இது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு யார் சொல்றா? ஐசிஎம், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அந்த வழிகாட்டுதலை நீங்க பின்பற்றி ஆய்வை செய்யணும். அதுதான் முக்கியம். அதுக்கான ப்ராப்பரா நீங்க அனிமலை யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல ஹியூமன் பீயிங் சப்ஜெக்டை யூஸ் பண்ணணும். அதை பத்தி தான் இப்ப என்னன்னா, இப்ப நம்ம பார்த்த எல்லாமே இருக்கு பத்தியில பிரின்சிபல்ஸ், இம்பார்ட்டன்ஸ், இது எல்லாத்தையும் கன்சால்டேட்டா சில எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அதுல இருந்து கொஞ்சம் ரிப்பீட்டடா எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த டிஸ்கஷன் நம்ம பார்க்க போறோம். ஆய்வாளர்களுக்கு இது ரொம்ப முக்கியமானது. சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் அண்ட் கைடன்ஸ் இன் ரிசர்ச். எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் நம்ம என்ன எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் பத்தி எல்லாமே பார்த்துருக்கோம். பட் இந்த இடத்துல இன்னும் சில பாயிண்ட்ஸை வந்து நக்சலா நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஹானஸ்டி. நீங்க ஆய்வாளர் வந்து நேர்மை வேணும். 2 விஷயத்துலயுமே. ஒண்ணு நீங்க சப்ஜெக்ட், அதாவது எதுல நேர்மை இருக்கணும்ன்றதை நம்ம அப்புறம் பார்ப்போம். முதல்ல நேர்மை அப்படின்னா என்னன்னா, உங்களுடைய சப்ஜெக்டை நீங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும். நீங்க எடுத்துக்கிட்ட ஆய்வு மாதிரிகளுக்கான உரிய முறையில என்ன கைடன்ஸ் இருக்கோ அந்த விதிமுறைப்படி நீங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணணும். ஒண்ணு. இன்னொரு பாயிண்ட்ல நீங்க பண்ணக்கூடிய பப்ளிகேஷன்ல எந்த வகையிலையும் உங்களுடைய சைட்டேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்காக தவறா பப்ளிகேஷன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய ஃபேப்ரிகேட் பண்றது, ஃபால்சிபிகேஷன் பண்றது, அடுத்தவங்களுடைய டேட்டாவை மாத்தி கொடுக்குறது, இதுக்கெல்லாம் என்ன பனிஷ்மெண்ட்னா ஜெயில் தான். வேற ஒன்றும் பனிஷ்மெண்ட் கிடையாது. கைடுக்கும் ஜெயிலு. அந்த ரிசர்ச் ஸ்காலர் இருக்காங்கல்ல, அந்த ரிசர்ச் ஸ்காலருடைய பிஹெச்டி எப்போ வேணாலும் திருப்பி வாங்கிடலாம். இப்போ இருக்கக்கூடிய 2018 ரெகுலேஷன் படி பார்த்தோன்னா பிஹெச்டி எப்போ வேணாலும் திருப்பிக்கலாம். சரியா? முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் வேற. இப்பெல்லாம் என்ன அப்படின்னா, உங்களுடைய லேட்டர் ஆஃப் பீரியட்ல உங்களுடைய தீசிஸே தப்பு, இது வந்து எல்லாத்தையும் இந்த பார்த்து எழுதியிருக்காரு. சில பேர்லாம் பார்த்தோன்னா அங்கங்க எதாவது பல்கலைக்கழகத்துல போயிட்டு, இப்ப ஏதாவது தமிழ் டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா நேர வந்து தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு போறது. அங்க போய் என்ன பண்றது, எல்லாத்தையும் போட்டோ எடுத்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்து இங்க வந்து ஸ்டூடெண்ட்டை நீ எம்பில் பண்ணு, பிஹெச்டி பண்ணுன்னு கொடுத்துட்டு அந்த மாதிரி தப்பான டேட்டாக்களை கொடுக்குறது. அது மாதிரி பிஹெச்டி பண்றவங்க அந்த மாதிரி தான் எடுத்து கொண்டு வந்து எந்தெந்த யூனிவர்சிட்டி, இப்ப நான் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் சொல்லல, இது மாதிரி நிறைய சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. வேற ஏதாவது பல்கலைக்கழகத்துக்கு போதும் அங்கிருந்து எடுத்துட்டு வந்து வேற ஒரு பல்கலைக்கழகத்துல சப்மிட் பண்ண. இப்பெல்லாம் அப்படி பண்ணவே முடியாது. ஏன்னா இப்ப எல்லாமே உங்களுக்கு வந்து போர்ட்டல்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அப்லோடர் ஆயிருக்கு. அதனால நீங்க எந்த வகையிலும் எடுக்கவே முடியாது டேட்டாஸ். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா தப்புன்னு கண்டுபிடிக்கப்படுச்சுன்னா முடிஞ்சு கதை. அதனால ரிசர்ச் பண்றது இனிமே எதிர்காலத்துல கஷ்டம். நல்லா அந்த சப்ஜெக்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருந்தா மட்டும்தான் நம்ம அதை செய்ய முடியுமே தவிர, இல்லைன்னா ஆய்வுக்குள்ள நீங்க ஆய்வு ஏரியாக்குள்ள போகவே முடியாது. சும்மா அடுத்தவங்களை காப்பி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறது, வேற புத்தகத்தை பார்த்து எழுதுறது, அதெல்லாம் பண்ண முடியாது இனிமே வரக்கூடிய காலத்துல. ஸோ ஹானஸ்டி அப்படின்னா என்னென்ன ஹானஸ்டி அப்படின்னு சொல்றாங்க எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னா, ரிசர்ச்சர் அவுட் டு ஹானஸ்ட்லி ரிப்போர்ட் தி டேட்டா அண்ட் ரிசல்ட். நல்லா கவனிச்சுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஹானஸ்டி, உங்களுடைய நேர்மை எங்க இருக்குன்னு சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல 2 பாயிண்ட் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க? ரிப்போர்ட் டு டேட்டா. உங்களுடைய டேட்டா இருக்கு பார்த்தீங்களா, உங்களுடைய டேட்டா அதான் ஆய்வுக்கான தரவுகள். அந்த ஆய்வுக்கான தரவுகள் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா ஹானஸ்டியா இருக்கணும். நீங்க கரெக்டா அந்த ரிசர்ச் அந்த பர்டிகுலர் ட்ரைனிங் பீரியட்ல அந்த ட்ரைனிங் கொடுத்து அந்த ட்ரைனிங்னால வரக்கூடிய விளைவை நீங்க வந்து போஸ்ட் டெஸ்ட்ல எடுக்கணும். ப்ரீ டெஸ்ட், போஸ்ட் டெஸ்ட். ட்ரைனிங் பீரியடுக்கு இடையில ட்ரைனிங் ஒரு 12 வாரம் ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ 12 வாரம் ட்ரைனிங் முடிச்ச பிறகு போஸ்ட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம். ஸோ அந்த டேட்டா வந்து ஹானஸ்டியா இருக்கணும் அப்படின்றது. அப்ப டேட்டாவில் நேர்மை, ஆய்வு தரவுகள்ல எந்த தவறும் பண்ணக்கூடாது. முடிச்சா அடுத்து என்ன சொல்றாங்க? ரிசல்ட். ஆய்வு தரவுகள்ல கொண்டு வந்தாச்சு. ஆனா ஆய்வு தரவுகள்ல அப்ளிகேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வரல. அதனால நம்ம என்ன பண்றோம்னா அந்த டேட்டாவை கொஞ்சம் மாத்தி ஈத்தி அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ரிசல்ட்டை நம்மளுக்கு தெரிஞ்சாப்புல மாத்துறோம். இல்ல நம்மளுடைய ஹைபோதிசிஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கோம்ல, டென்டேட்டிவ் ஆன்சர் டு தி ரிசர்ச் கொஸ்டின். நம்மளுடைய ஆய்வு தலைப்புக்கான, ஆய்வு ரிசர்ச் ஸ்டடிக்கான தற்காலிகமான யூகிக்கப்பட்ட விடைன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, ஹைபோதிசிஸ் இருப்பாங்க. அந்த ஹைபோதிசிஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல பர்டிகுலரா வந்து அதுக்கேற்றாப்புல நம்ம ரிசல்ட்டை எழுதுறது, அதுவும் நீங்க செய்யக்கூடாது. அதுலயும் நேர்மை இருக்கணும். பாருங்க, ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்க பாருங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க? இன்க்ளூடிங் தி மெத்தட் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். மெத்தட் அண்ட் ப்ரொசீஜர்ஸ்னா என்ன? எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா, செயல்முறை ஆய்வுகளை பண்ணக்கூடியவங்க எல்லாருமே பார்த்தோம்னா 3வது சாப்டர், ஒவ்வொருத்தவங்களுக்கு வேரியேஷன் ஆகும் சப்ஜெக்ட் பொறுத்தளவு. மெத்தட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் சொல்லுவாங்க. மெத்தட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா இதுதான் ஒரு ஆய்வுக்கு என்ன அப்படின்னா இருதய மாதிரி.
ஒரு மனிதனுக்கு இருதயத்தை எடுத்து என்னாச்சு, இருதயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா மனிதனுடைய இயக்கம் நின்றும். அது மாதிரி ஒரு ஆய்வுக்கான ஒரு ஒரு இருதயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து மெத்தட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் தான். அதாவது மெத்தட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் சொல்லுவோம். செயல்முறைகள் எப்படி ஆய்வை நம்ம செயல்படுத்தணும். ஒரு டயபெட்டிக் பேஷன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு புதுசா ஒரு டேப்லெட் கண்டுபிடிக்கிறீங்க, இல்ல ஒரு இன்ஜெக்ஷன் கண்டுபிடிக்கிறீங்க, இல்ல ஒரு பயிற்சி உடற்பயிற்சி கொடுக்குறீங்க, இல்ல யோகா பயிற்சி கொடுக்குறீங்க அப்படின்னா, சோ பயிற்சிக்கு முன்னாடி அவங்களுடைய அந்த இன்சுலினுடைய செக்ரீஷன் எப்படி இருக்கு, அதனுடைய சென்சிடேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம போஸ்ட் பிராண்டல் குளுக்கோஸ் லெவல் பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் குளுக்கோஸ் என்ன இருக்கு அப்படின்றது. அப்ப பியாண்ட் தி லெவல் இருக்கு அப்படின்னா அவங்க எல்லாம் சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி நீங்க யோகா ட்ரைனிங் கொடுக்குறீங்க, இல்ல ஏதாவது மெடிசின் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த மெடிசின் மூலமா அவங்களுக்கு வந்து எப்படி அந்த டயபெட்டிக் கட்டுப்பாட்டுக்கு வருது அப்படின்றத பத்தி தான் நம்ம பண்றோம். ஸோ அப்ப அந்த இடத்துல என்ன அப்படின்னா அந்த ப்ரொசீஜர்ஸ் எக்ஸாக்ட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணும். என்ன ப்ரொசீஜர் சொல்றாங்க மெத்தட்ஸ் அண்ட் மெட்டீரியல் அப்படின்னா எக்ஸாக்டா இப்போ வந்து பர்டிகுலரா வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. எதுக்கு? ஒரு டயபெட்டிக் பேஷன்ஸுக்கு. அப்ப அந்த டயபெட்டிக் பேஷன்ஸ்க்கானதை கரெக்டா நம்ம அக்யூரேட்டா அந்த டெஸ்ட் ப்ரொசீஜரை யூஸ் பண்றோமா, அந்த என்ன அவங்க வந்து மெத்தட்ல அந்த குளுக்கோஸ் அனாலிசிஸ் பண்றாங்க அது மாதிரி பண்றோமா அப்படின்றத பார்க்கணும், என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ எம்ப்ளாய்டு தி டேட்டா கேதரிங். ஸோ டேட்டா கேதரிங்ல நீங்க இந்த மாதிரி சரியான மெத்தட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை யூஸ் பண்ணணும், as well as தி பப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ். ஸோ அதே மாதிரி எப்படி நீங்க வந்து இங்க வந்து இந்த டேட்டா கலெக்ஷன் பண்றது, ரிசல்ட் எழுதுறது, இதுல எல்லாம் சரியா மெத்தட்ஸ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா இந்த கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ப்பா. அதே மாதிரி உங்களுடைய பப்ளிகேஷன் ஸ்டேட்டஸையும் ஹானஸ்டியா இருக்கும். நீங்க இந்த ஆய்வு முடிவுகளை நீங்க வெளியிடுத்து கொண்டு வரீங்க, பப்ளிகேஷன் பண்ண போறீங்க. ஏதோ ஒரு பர்டிகுலர் ஜேர்னல்ல வந்து ஸ்கோபஸ்லயோ இல்ல வெப் ஆஃப் சயின்ஸ்லயோ நம்ம பண்ண போறோம். பொதுவாகவே வெப் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா இது ஒன்லி சயின்ஸ் சப்ஜெக்ட் உள்ளது அப்படின்னு. வெப் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னா என்னது, WOS அப்படின்னா என்ன அர்த்தம், வெப் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சயின்ஸ் என்னன்னு கிடையாது, அப்படி கிடையாது. மேனேஜ்மெண்டல் ஸ்டடிஸ், காமர்ஸ் சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே அங்க வந்து வெப் ஆஃப் சயின்ஸுக்குள்ள நிறைய ஜேர்னல்ஸ் வந்து உள்ள இருக்குது. சரியா, நீங்க போய் பார்த்தாவே தெரியும். அடுத்து பார்த்தோன்னா ரிசர்ச் சுட் நாட் ஃபால்சிஃபை. நம்ம FFBன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, ஃபால்சிஃபை பண்ணக்கூடாது, பொய்யா டேட்டாவை பண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஃபேப்ரிகேட், புனையக்கூடாது, கற்பனையா புனையக்கூடாது, டேட்டாவை புனைதல் கூடாது. தென் மிஸ் இன்டர்பிரட், தவறான டேட்டாவை நீங்க வந்து கொடுத்து அதனுடைய அடிப்படையில உங்களுடைய ஆய்வினுடைய முடிவுகளை கொண்டு வரக்கூடாது. இப்ப ஆய்வு முடிவுகளில் ஆய்வாளர் பொய் சொல்லுதல், புனைதல், தவறான டேட்டாவை கொடுக்கறது அப்படின்றது செய்யக்கூடாது. இதுல எல்லாம் உங்களுக்கு என்ன இருக்கணும், ஹானஸ்டி இருக்கணும். சோ இதைத்தான் என்ன சொல்றாங்க, ஹானஸ்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஜெக்டிவிட்டி. ஆப்ஜெக்டிவிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா புறவயத்தன்மை இருக்கணும்னு சொல்றாங்க. எப்படி புறவயத்தன்மைனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எக்ஸாம்பிளா ஒரு ரிசர்ச்சர் வந்து நீங்க ரிசர்ச் பண்றீங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்து ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய ரிசர்ச்சுக்கான ஒரு இப்ப நீங்க எக்ஸாம்பிளா எந்த ரிசர்ச்சர் பண்ணாலும் அந்த ரிசர்ச்சுன்னு ஒரு அப்ஜெக்டிவிட்டி இருக்கும், அவங்களுடைய அப்ஜெக்டிவிட்டி. தென் அது வந்து ஒரு சயின்டிபிக் பேஸ் பண்ணி இருக்கும். அதை நீங்க எந்த டயத்துலயுமே நீங்க வந்து உங்களுடைய ரிசர்ச்சினுடைய அப்ஜெக்டிவா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு ரிசர்ச் சயின்டிபிக் மெத்தடா இருக்கட்டும், ஆல் டைம் அந்த இதை நீங்க சரியா பின்பற்றணும். ரிஜர் அப்படின்றது என்னது, அதை சரியான முறையில அதை பின்பற்றி தான் நீங்க இந்த ஆய்வை செய்யணும் அப்படின்றதான் இங்க சொல்றோம். தென் நெக்ஸ்ட் ரிசர்ச்சர் should ட்ரைவ் டு அவாய்ட் ஆல் ஃபார்ம் ஆஃப் பயாஸ். பயாஸ் அப்படின்னா ஒருதலை பட்சம், எந்த பாரபட்சம், எனக்கு இவர் பிடிச்சவரு, அவருக்கு பிடிக்காதவர், இவர் தெரிஞ்சவர், இவர் எங்க ஊருக்காரரு, அவர் அவங்க ஊருக்காரரு, இவர் என்னுடைய இனத்தை சேர்ந்தவர் அப்படின்லாம் வந்து நிறைய வந்து என்னது பயாஸ் இருக்கும். பயாஸ் இருக்கக்கூடாது ஆய்வாளருக்கு. பயாஸ்னா ஒருதலை பட்சம் இன் ரிசர்ச். சச்சசிய பயாசின் என்னென்ன மாதிரிலாம் பயாஸ் இங்க இருக்கக்கூடாதுன்னு வந்து நம்மளுக்கு கைடன்ஸ்ல கொடுக்குறாங்க, எத்திக்கல் கைடன்ஸ்ல. எதெல்லாம் உங்களுக்கு பாரபட்சம் இருக்கக்கூடாது அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன்ஸ். ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் அதாவது ரிசர்ச் மெத்தடாலஜின்றது வந்து குறிப்பா சயின்டிபிக் ரிசர்ச்ல அதுதான் இருதயம் நான் சொன்னேன். ஆனா அதே சயின்டிபிக் ரிசர்ச்ல எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் அப்படின்றது என்னன்னா இட்ஸ் நத்திங் பட் ரிசர்ச் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் டேட்டா ஆஃப் சப்ஜெக்ட் செலெக்ஷன் as per your research objectives. You have to select a particular design, single group design, more than one group design, random group design, repeated method design. இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு சில ஃபேக்டோரியல் டிசைன், அந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் வந்து உங்களுடைய நீங்க செலக்ட் பண்றீங்க. அது வந்து ரொம்ப முக்கியம் ரிசர்ச் டிசைன். அப்ப அதுல நீங்க எந்த வகையிலும் பயாஸ் பண்ணாதீங்க. நீங்க பயாஸ் பண்ணீங்கன்னா ரிசர்ச் டேட்டாலே பயாஸ் ஆகும். டேட்டா அனாலிசிஸ்ல பயாஸ் கொடுக்காதீங்க. ஆய்வை வந்து தரவுகளை உட்படுத்தும் போது, ஆய்வினுடைய பகுப்புக்கு உட்படுத்துகின்ற பொழுது பயாஸ் பண்ணாதீங்க.
இன்டர்பிரேஷன் விளக்கம் கூட ஆய்வு வந்து எனக்கு தெரிஞ்சவங்க இதனால இப்படி ரிசல்ட் நான் இப்படி அப்படி ஒரு மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் பண்ணக்கூடாது. இன்டர்பிரேஷன் பண்ணக்கூடாது. தவிர பியர் ரிவ்யூடு ப்ராசஸ். பியர் ரிவ்யூடு ப்ராசஸ் அப்படின்னா ரிவ்யூனா என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்ப நான் ஒரு ரிவ்யூ கமிட்டி வர்றேன் அப்படின்னா உங்களை வந்து நான் அனலைஸ் பண்றேன்னு அர்த்தம். அப்ப பியர் ரிவ்யூனா உங்களுடைய சேம் அதே ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவங்க அந்த பர்டிகுலர் ரிசர்ச் வந்து பகுத்து அந்த ரிவ்யூவை வந்து பார்க்கும்போது அதனுடைய அந்த இது வந்து சரியான வகையில உங்களுக்கு இருக்கணும். அதுலயும் நீங்க பயாஸ் வரக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சவரு, அதனால நான் வந்து பயாஸா வந்து இந்த ரிப்போர்ட் ஓகே நீங்க செஞ்சு சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. தென் கிராண்ட் ரைட்டிங் அண்ட் அதர் ஃபேக்ட் ஆஃப் ரிசர்ச். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து பின்பற்றணும் அப்படின்றத இங்க சொல்லியிருக்கேன். ஸோ இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா கான்பிடென்ஷியாலிட்டி பார்க்க போறோம். தென் நெக்ஸ்ட் வந்து காம்பிடென்சி, இது மாதிரி நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம இந்த பார்ட்ல வந்து தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போறோம். ஸோ இதோடு நான் இந்த அமர்வை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.